யாசீன் 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 என்று தான் யாசீன் சூரா ஸ்டார்ட் ஆகுது. யாசீன் என்றதுக்கு என்ன அர்த்தம்? யாசீன் என்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நாங்கள் இந்த சீரீஸில் ஒவ்வொரு வார்த்தைக்கு தான் அர்த்தம் பார்க்க போகிறோம். அப்போ யாசீன் என்றதுக்கு என்ன அர்த்தம்? யாசீன் என்றதுக்கு அர்த்தம் நிறைய தஃப்சீர்கள் எழுதிக்கிற அர்த்தம் தான் அல்லாஹ்வில். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும். அதோட அர்த்தம் அல்லாஹ்வில் இல்லை, அதோட அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு மட்டும்தான் தெரியும் என்று தான் அவங்களுக்கு தெரியான்னு தான் நிறைய தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க. அப்போ இதோட பூர்த்தியான விளக்கம் இதை பூர்த்தியானது இல்லை. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் அலிஃப் லாம் மீம்ல தஃப்சீர் இந்த அர்த்தத்தில் இல்லை, இன்றைக்கி நாங்கள் அர்த்தம் தானே பார்க்குறோம். அதில் சுருக்கமான தஃப்சீர் ஒன்று பண்ணிக்குது. அதில் எங்களோட நீங்கள் யூடியூப் சேனலுக்கு போனால் அதில் ஈக்குது அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் என்னன்னு. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா அதை கொஞ்சம் வாங்கி போய்ட்டு பார்க்கணும். இன்றைக்கு யாசீன் ஈக்கிற சுட்டியும் யாசீனில் மட்டும் சொல்கிறேன். ஏன் சில தஃப்சீர் ஆலிங்களோட கருத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் இந்த எழுத்துக்கள் போகிறாங்க, நிறைய கருத்து ஈக்குது. அதை நாங்கள் டீட்டெயிலாக பிறகு பார்ப்போம். இன்றைக்கி சுருக்கமாக இந்த அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். அர்த்தத்தை பார்க்கல அல்லாஹ்வில் இந்த அர்த்தம் இதில் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்கிறான்டா சில ஆலிங்களோட கருத்து ஈக்குது. இப்போ ஒருத்தருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை எப்படி படிக்கணும் என்று விளங்கப்படுத்துகிறான். குர்ஆனை எப்படி படிக்கணும் என்று படித்தார். அப்படி எப்படி என்று சொன்னால் ஒருத்தர் வருஷ கணக்கு குர்ஆனை படிக்கிறார். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் குர்ஆனை படிச்சுட்டு குர்ஆனை படிக்க வந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு அந்த விஷயத்தை படித்து தர இல்லைண்டா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இப்போ ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க குர்ஆனை படித்தாலும் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாசீன் அர்த்தத்தை படித்து தரலேண்டா சில விஷயங்களை படித்து தரலேண்டா அவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் பாராரு அர்த்தம் எழுதணும், மிக தஃப்சீர் சொல்லணும் என்று அவருக்கு எழுதியலும் அல்லாஹ்வால். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாவது குர்ஆனுக்கு வரக்குள்ள நாங்கள் தாழ்மையாக வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு என்ன படித்தந்தானோ அதை தவிர வேறு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை தெரியாண்டு கொண்டு யார் குர்ஆனை வாராங்களோ, யாரில் நீ தான் எனக்கு படித்தரன்னு வாராங்களோ அவங்களுக்கு குர்ஆன் உதவி செய்யும். அவங்க குர்ஆனை படிக்க வர போகல நீங்கள் அறப்படித்து வர வாங்க, தாழ்மையாக வாங்க. இது ஒரு லெசன். இதை எழுத்துக்கள் இதை ஹர்ஃபு இதுக்கு ஹர்ஃபு முக்காத்தாத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்டா பிரிக்கப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்து பிரிக்கப்பட்டிருக்குது. யாசீன்னு யாவும் சீனும் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி குர்ஆனில் வர இடங்கள் எல்லாமே நிறைய தஃப்சீர் ஆளுங்கள் எழுதிக்கிற விஷயந்தான். நாங்கள் எவ்வளோ படித்தாலும் அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு தான் தெரியும் என்ற விஷயம். ஸோ இது முதலாவது. ரெண்டாவது இதை யாசீன் இடத்தை யாசீனில் வாரத்தை எடுத்தாண்டா இதில் உதாரணத்துக்கு இந்த விளங்கப்படுத்திட்டு நான் சொல்கிறேன். இந்த குர்ஆன் எப்படி படிக்கணும் என்று யாசீனில் ஒரு சம்பவம் ஒன்று நாங்கள் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஊரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறான். அதில் ஒரு நஃபர் ஒருத்தரை பற்றி சொல்கிறான். ஆனால் அது ஊரை பற்றி ஊரோட பேர் ஒன்றுமே குர்ஆனில் வந்தில்லை. அதே போல் அது நஃபர்ட பேர், அவரோட வயசு எத்தின, அவர் எங்கே பிறந்தார், அவரோட டீட்டெயில் ஒன்றுமே வந்தில்லை. அது ஊரோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அது அமெரிக்காவா ஸ்ரீலங்காவா இந்தியாவா அதை பற்றி ஒன்றும் வந்தில்லை. அப்போ இன்றைக்கு என்ன நடந்துக்குதுண்டா, இன்றைக்கு சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது யார், அவரோட பேர் என்ன, அவரோட ஜொப் என்ன, அவர் எங்கே பிறந்தார், அதை மனுஷன் அந்த ஊரோட பேர் என்ன, இதுவரை பற்றியே நிறைய ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க அந்த சம்பவம் நோக்கம் அந்த சம்பவத்தை படித்து அதில் படிப்பினை எடுக்கிறது. அதை விட்டு போட்டு அதில் இருக்கிற ரிசர்ச் அது நஃபரை பற்றியோ அது ஊரை பற்றியோ ரிசர்ச் பண்ணுறதுக்கு இல்லை. நாங்கள் குர்ஆனில் என்னத்தை சொல்லிக்குதோ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், எங்கிட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நாங்கள் குர்ஆனில் என்ன சொல்லிக்குதோ அதுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்போ எங்கடா என்ன நடந்துக்குதுண்டா, இன்றைக்கி குர்ஆனில் என்ன இருக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத குறைச்சிட்டு குர்ஆனில் இல்லாததுகளுக்கு நாங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ என் உஸ்தாத் படிக்கொள்ளன்னு சொல்லுவார் அந்த குகைவாசிகிட்ட சம்பவத்தில் கிட்டத்தட்ட அது அவங்களோட போன நாயை ஒன்று போனேன். அந்த நாயை பற்றி மட்டும் சில தஃப்சீர்களில் எத்தனையோ பேஜஸ் எழுதிக்கிட்டான் அந்த நாயை மட்டும். அப்போ
பர்பஸ் வந்து அந்த நாயோட கலரா, அதோட பேரா, அதோட என்ன ஜாதி நாய், அல்டேஷனா அதெல்லாம் படிக்கிறது இல்லை. பர்பஸ் வந்து அந்த நாய் அது அவங்களோட போனது இல்லை என்ன படிப்பு நீக்குது அதை படிக்கிறது எனக்கு தான். ஸோ ஐசுட்டி மிஷால இது யாசின் இன்னொன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதை படித்தந்தானோ அதை விளங்குறது. எதை படித்து தரலையோ அதை நாங்கள் நினைக்கிறது மேபி அது வந்து எங்களுக்கு அது வந்து முக்கியமான விஷயம் ஒன்று இல்லை. அதுக்கு நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில். அடுத்தது இதை பற்றி நிறைய இருக்குது. இதை எழுத்துக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் டீட்டெயிலாக பிறகு படிப்போம். ஆனால் நோமலாக வந்து இது எழுத்துக்கள் வந்தால் நோமலாக மிச்ச நேரத்தில் வந்து குர்ஆனை பற்றி ஒரு விஷயம் வரும். ஸோ இது எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப அது மாதிரி கிதாப் குர்ஆன் அது மாதிரி விஷயங்கள் வரும். அதே நின்று விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் டீட்டெயிலாக பிறகு படிப்போம். இப்போக்கு யாசீன் என்றால் எங்களுக்கு அர்த்தம் தெரியும். சிலவங்க இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரெண்டு சில விஷயங்களை வச்சு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பெட்டர் மொழிபெயர்ப்பு வந்து அல்லாஹ் அஅலம் என்று போகிறது தான். சரியாம்மா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒன்றுக்கும் தெரியாது தான் சூரா யாசீனை ஸ்டார்ட் ஆகிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன எங்களுக்கு படித்தாரன்னு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.